தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து மல்கியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உன்மேல் நீதியின் சூரியன் அது உதிக்கும். யாருக்கு? என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். ஏன் நீதியின் சூரியன் உதிக்க வேண்டுமானால் வெளிச்சம் வருவதற்காக. ஏன் அந்த இடத்தில் வெளிச்சம் அது தேவைப்படுகிறது? இருள் இருப்பது நிமித்தமாய். தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன் வாழ்க்கையில் காணப்படுகிற இருள் என்ன? இருளின் ஆதிக்கங்கள் என்ன? இதோ காரிருள் ஜனங்களை மூடும். சொன்ன அப்படிதாங்க சொல்லுது. காரிருள் ஜனங்களை என்ன செய்கிறது? மூடுகிறது. பாவத்தின் காரிருள், வியாதியின் காரிருள், வேதனையின் காரிருள், அங்கே மனுஷருடைய வாழ்க்கையில வேதனைகளின் காரிருள்கள் அவர்களை மூடிக்கொள்ளுகிறது. அப்ப இன்னைக்கு மனுஷன் தவிக்கிறான். ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் உமக்கு விரோதமான காரியங்களை ஏற்படுத்தினோம், எங்களுடைய பாவங்கள் நிமித்தமாய் காரிருளைகளை மூடி இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில, இந்த தேசத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில காரிருள் மூடி இருக்கலாம். ஆனால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற தேவ பிள்ளையே, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய நாமத்திற்கு நீ பயந்திருப்பாயானால் கர்த்தருக்கு பயப்படுதல் தீமையை விட்டு விலகச் செய்யுமாம். அப்போ தீமை விலகும்போது காரிருள் நீங்கி போகும், அங்கே வெளிச்சம் உண்டாகும், அங்கே நீதியின் சூரியன் உதிக்கும். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான காரிருள்கள் மாறிப்போகத்தக்கதாக, வேதனையின் காரிருள்கள் மாறிப்போகத்தக்கதாக, இழப்புகளின் காரிருள் மாறிப்போகத்தக்கதாக. அப்போ என்னென்ன காரிருள்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ, தேவ பிள்ளையே, அவருடைய நாமத்திற்கு நீ பயந்திருப்பாயானால், அவருடைய நாமத்துக்கு பயந்து உன்னுடைய வாழ்க்கை இருக்குமானால், நீதியின் சூரியனாகிய கர்த்தர் உன்மேல் அவர் உதிப்பார். ஜனங்களை காரிருள் மூடும், ஆனால் கர்த்தர் அவர்களிலே உதிக்கிறவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் அவர் உதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நமக்காக எழும்பாமல் இருக்கலாம், ஆனால் தேவனாகிய கர்த்தர் நமக்காக எழும்புவார். அவர் உதிப்பார், அவர் கிரியை செய்வார், விடுதலையை அவர் தருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஆண்டவரே, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உன்மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லப்பட்டது. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீதியின் சூரியனாகிய கர்த்தர் நீர் உதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. கார் இருள்கள் நீங்கி போவதாக, இருளான இடங்களில் வெளிச்சம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, காரிலின் அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? கர்த்தர் அந்த இருளை மாற்றி போடுவார். எப்படி? உன்மேல் நீதியின் சூரியனாகிய கர்த்தர் உதிப்பார், வெளிச்சம் உண்டாகும், இருள் விலகி போகும். God bless you. God bless you. God bless you.